ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எக்கோ ஃப்ரெண்ட்லி பிள்ளையார் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா மைதா, டர்மரிக், பவுடர் சுகர், மில்க், வாட்டர். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா, 1 கப் டர்மரிக், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கோதுமை மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். மாவை ஒரு பிளேட் வச்சு 15 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஊற வச்ச மாவை நான் பால்ஸாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். விநாயகரோட பாடிக்கு, இது துதிக்கைக்கு, இது பேஸ்க்கு, இது விநாயகரோட ஹெட்டுக்கு, இது 2 விநாயகரோட கால்களுக்கு, இது 2 கைகளுக்கு, இது காதுகளுக்கு. இப்போ ஒரு வெற்றிலை எடுத்துக்கலாம். அதில் நம்ம விநாயகருக்கு ஒரு பேஸ் உருண்டை எடுத்து வச்சுருக்கோம்ல, மீடியம் சைஸ், அதை வச்சு ஒரு பேஸ்ட் பண்ணிடலாம். வாட்ரு வச்சு கிராக் இல்லாமல் நீங்கள் ஸ்மூத் பண்ணிடுங்க. இப்போது விநாயகருக்கு பாடி செய்கிறதுக்காக பெரிய உருண்டை எடுத்துக்கோங்க. அவரோட செஸ்ட் பார்ட்டையும் வயிறையும் செப்பரேஷன் பண்ணி காட்டுறதுக்காக 2 சைடும் லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ பேஸில் அதை நல்லா ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம மில்க் வச்சு அந்த பேஸ் கூட சேர்த்துட்டு அதை பிளெண்ட் பண்ணிடணும். விநாயகர் கால்கள் செய்கிறதுக்காக ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி இப்போ இப்படி தேய்ச்சிக்கோங்க. கைகளை வச்சு 2 காலுக்கும் இதே மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு விநாயகரை உட்காந்துருப்பார் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இப்போ வைக்க போகிறோம். பாடி பக்கத்தில் இந்த மாதிரி வச்சு வளைச்சி விட்டுருங்க. இன்னொரு காலுக்கும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பால் வச்சு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுறணும், உடம்போடு சேர்த்து, பேஸ் கூட சேர்த்து. அப்போ தான் அது வராமல் இருக்கும். இப்போது இது கைகளுக்காக. கைகளை ஒரு கையை தலை பக்கத்தில் இப்படி மாதிரி வச்சு வி ஷேப்பில் வச்சு கையை மடித்து விட்டுருங்க. இது பிளெஸ்ஸிங் சிம்பிள், அபயவரத முத்ரா. இன்னொரு சைடும் வச்சுட்டு விநாயகர் கையில் பிளேட் வச்சுருக்க மாதிரி மோதகம் இல்லை லட்டு எதுனாலும் வச்சுக்கலாம். கையையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. பால் வச்சிங்கன்னா நல்லா அதை ஒட்டிக்கிறோம், உங்களுக்கு பிரிஞ்சு வராது. பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கை அபயவரத முத்ரை வச்சுருக்காரு, ஒரு கையில் நமக்கு அவர் குழியாக வச்சு கையை நீட்டி வச்சுருக்க மாதிரி. இப்போ தலைப்பகுதி நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பால் எடுத்துகிட்டு உடம்போடு சேர்த்து பாலை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. உடம்போடு சேர்த்து நல்லா ஒட்டி வச்சுருங்க. அப்போ தான் தனியாக ஆடாமல் அது ஃபிட்டாக அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் துதிக்கை செஞ்சிடலாம். துதிக்கைக்கு ஒரு பால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கூர்மையாக நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு தலைப்பகுதியோடு சேர்த்து நல்லா அதை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்ருங்க. தலையோடு சேர்த்து, தலையும் துதிக்கையும் உங்களுக்கு தனியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி மொத்தமாக தெரியணும். ஸோ அதனால் நீங்கள் பால் வச்சு நல்லா அதை ஸ்மூதன் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அது சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இது விநாயகருக்கு கண்கள் வைக்கிறதுக்காக எங்கே வைக்கணும்னு சொல்லி ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி பண்ணியிருக்கேன். இது தந்தம் வைக்கிறதுக்காக. இப்போ நம்ம காது செஞ்சிடலாம். ஒரு குட்டி உருண்டை எடுத்து இந்த மாதிரி டேப் பண்ணி சைடில் கர்வ் மாதிரி வச்சுக்கோங்க. விநாயகருக்கு காது யானை காதுகள் மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி எடுத்து ஒட்டி வச்சுருங்க தலை பக்கத்தில். இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி எடுத்து நல்லா பால் வச்சு பிளெண்ட் பண்ணி விட்ருங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஷேப் வரதுக்காக நான் இப்போ குச்சி இல்லை டூத் பிக் எடுத்து எதுனாலும் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பிள்ளையாருக்கு தலப்பா செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க மாவில் குங்குமம் கலந்து வச்சுருக்கேன், ஃபுட் கலர் சேர்க்குறதுக்கு பதிலாக. ஸோ ஒரு குட்டி உருண்டை எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஏதாவது குச்சி வச்சு தலப்பா செய்கிறதுக்காக தலையில் இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி வச்சுருங்க. இன்னொரு சைடும் அதே மாதிரி எடுத்து அந்த தலப்பாக்கு மேலேயே இதையும் வச்சுட்டிங்கன்னா விநாயகருக்கு அழகாக தலப்பா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேறு எந்த டிசைன் வேணும்னாலும் நீங்கள் அதை மாதிரி பண்ணிக்கோங்க. வைக்கிறதுக்காக நம்ம 2 பெப்பர் எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி 2 இம்ப்ரெஷன் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் அழகாக பெப்பரை போய் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. 2 சைடும் ஈவனாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு டூத் பிக் வச்சு இம்ப்ரெஷன் கொடுக்க போகிறோம் லைட்டாக காதுகளில், அப்புறம் விநாயகர் கையில். இந்த மாதிரி லைட்டாக இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. துதிக்கையிலையும் அதே மாதிரி லேசாக வச்சு டேப் பண்ணிங்கன்னா போதும், இம்ப்ரெஷன் கொடுத்துடலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. இது விநாயகருக்கு தொப்புளுக்காக ஒரு ஹோல் மாதிரி போட்டிருக்கோம். விநாயகருக்கு நெத்தியில் பட்டை போடுறதுக்காக இந்த மாதிரி இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். பட்டை போடுறதுக்கு நீங்கள் சாந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை திருநீரை கூட கரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டூத் பிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தின்னாக அப்ளை பண்ணிக்கோங்க. நடுவில் குங்குமம் வைக்கிறதுக்காக ரெட் கலர் சாந்து போட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது கையில் ஸ்வஸ்திக் போடுறதுக்காக அதே சாந்து போட்டு எடுத்து ஸ்வஸ்திக் போட்டுக்கோங்க.
அடுத்து துதிக்கையில் ரெட் கலரை வச்சு நடுவில் குங்குமம் மாதிரி வச்சுருங்க. அடுத்து விநாயகருக்கு பூநூல் போடுறதுக்காக நூல் எடுத்து காதையும் காலோடு சேர்த்த மாதிரி இந்த மாதிரி க்ராஸாக போட்டு பின்னாடி வச்சு கட்டிடுங்க நூலை. இப்போ விநாயகர் தந்தம் வைக்கிறதுக்காக நான் ஒரு டூத் பிக்கை உடச்சிருக்கேன். ஒரு சைடு கூர்மையாக வச்சுக்கோங்க, இன்னொரு சைடு உடைஞ்ச பகுதிக்காக கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சுருக்கேன். விநாயகருக்கு இது தட்டு கொழுக்கட்டை வைக்கிறதுக்காக தட்டு ரெடி பண்ணியிருக்கோம். கொழுக்கட்டை வச்சாச்சு, அவர் கையிலையும் ஒரு கொழுக்கட்டை வச்சாச்சு. இப்போ நம்ம அழகான க்யூட் பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார் சூப்பராக ரெடி ஆகிட்டாரு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த பேக்ட்ராப்பும் நான் ரெடி பண்ணது தான். அந்த வீடியோ லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டில் இந்த விநாயகரை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.